واصنع بودادا ليكن ربك للأرض مداد قلم أنت فكم عبرت. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه والناس أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நாம் தப்சீருடைய விளக்க உரையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் சூரத்துல் முஃமினூனில் நாம் இன்று பார்க்க வேண்டிய வசனங்களை பார்ப்போம். என் உரையை தொடங்குவதற்கு முன் உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கணித சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأنشأنا لكم به جنات من نخيل وعناب لكم فيها فواكه كثيرة ومنها تأكلون صدق الله العظيم. நேற்று நாம் மலைவளத்தை பற்றி பார்த்தோம். இன்று அதன் பயன் குறித்து அல்லாஹ் கூறியுள்ளதை காண்போம். அதன் மூலம் பேரீச்சை மரம், திராட்சை கொடி முதலான தோட்டங்களை உங்களுக்காக நாம் உருவாக்கினோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது வானிலிருந்து நாம் இறக்கி வைக்கும் நீரால் உங்களுக்காக தோட்டங்களையும் பொலிவும் அழகுமிக்க பூங்காக்களையும் உருவாக்குகிறோம் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். ஏராளமான தோட்டங்களும் பூக்களின் பூங்காவும் அல்லாஹ்வின் நியாமத்தான நீரின் மூலம்தானே நாம் உருவாக்குகிறோம். அதை தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகிறான். இதில் கூறியுள்ள பேரீச்சை மரம், திராட்சை தோட்டங்கள் என்பது ஹிஜாஸ் பகுதியில் அதிகம் நிறைந்தவை. இவ்வாறு தான் ஒவ்வொரு பகுதியில் வசிப்பவர்களுக்கும் சில கனி வகைகள் உள்ளன. அவற்றை தன் அருட்கொடையாக மக்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான். அந்த அருட்கொடைகளுக்காக அல்லாஹ்வுக்கு முழுமையாக நன்றி செலுத்துவது அம்மக்களுக்கு இயலாத காரியமாகும் என்று விளக்கம் கூறுகிறார்கள் விரிவுரையாளர்கள். இது ரொம்ப சரியான ஒன்று. நம் நாள் முழுவதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளுக்கு அது ஈடாகாது. உதாரணமாக, நம் காலையில் நல்ல முறையில் எழுந்திருப்பது, அன்றைய சாப்பாடு நமக்கு கிடைப்பது, நல்ல முறையில் குளிக்க தண்ணீர் கொடுப்பது, போதுமான அளவுக்கு நமக்கு ரிஸ்க் அளிப்பது, நல்ல முறையில் இரவில் தூக்கத்தை கொடுப்பது, இது எல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகள். இதில் இன்னும் ஏராளமானது இருக்கின்றது அல்லவா? இந்த வசனத்தில் தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு அதில் ஏராளமான கனி வகைகள் உள்ளன என்கின்றான். فيها فواكه كثيرة ومنها تأكلون. அதாவது அனைத்து வகையான செடி வகைகளும் கனி வகைகளும் அதில் கொடுத்திருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். மற்றொரு வசனத்தில், அந்த மழைநீரின் மூலம் உங்களுக்கு அவன் பயிர்களையும் ஆலிவ் மரம், பேரீச்சை மரம், திராட்சை கொடி மற்றும் அனைத்து வகையான கனி வகைகளையும் முளைக்க செய்கின்றான். அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், வமினுஹா தஅக்குலூன், அதை நீங்கள் உண்ணவும் செய்கிறீர்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் உண்ணக்கூடிய உணவு என்பது எதிலிருந்து முளைக்கிறது, நமக்கு எவ்வாறு கிடைக்கிறது என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். ராசிக்காக அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அவனுக்கு எதை தேவை என்பதை அறிந்தவனாக இருக்கின்றான். எனவே அந்த அடியானுக்கு தேவையான ரிஸ்கையும் அவனே அளிக்கின்றான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களில் ஒருவர் காலையில் தன்னுடைய குடும்ப விஷயத்தில் நிம்மதி பெற்றவராக எழுந்திருக்கிறார். இன்னும் அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. இன்னும் அன்றைய நாளின் கவலை உணவும் அவரிடம் இருக்கின்றது என்றால் அவருக்கு துன்யாவே முழுமையாக கிடைத்தது போன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அப்போது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவையாக இது மூன்றும் சொல்லி இதுவே முழு உலகம் கிடைத்ததற்கு சமம் என்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஆனால் ஒரு நாளில் நமக்கு இதை தாண்டியும் எண்ணற்ற ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடையிலிருந்து நமக்கு வழங்குகின்றான். சுபஹான் அல்லாஹ். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு அளித்த ரிசுக்கிலிருந்தும் நமக்கு அனைத்து அருட்கொடையிலிருந்தும் நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.